ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எக்ஸல் டேட்டாவில் இருக்கக்கூடிய blank செல் ஐடென்டிஃபை பண்ணி அதை ஹைட் பண்ணுறது இல்லை delete பண்ணுறது ஷார்ட்கட் கீழே எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு சாம்பிள் சீட்டு. இப்போ வந்து ஒரு சில வேல்யூஸ் வந்து blank-ஆ இருக்குது. இப்போ நமக்கு வந்து இந்த blank-ஆ இருக்கிறது வந்து ஹைட் பண்ணணும் அப்படின்னாக்க டிஃப்ரெண்ட் மெத்தடில் நம்ம ஹைட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த செல் blank-ஆ இருக்கிறதுனால இதை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி அடுத்ததையும் நான் செலக்ட் பண்ணுறேன், அடுத்ததையும் செலக்ட் பண்ணுறேன். அது மாதிரி வந்து எத்தனை blank செல் இருக்கோ எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி ஹைடு அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்தோம் அப்படின்னாக்கா அந்த செல் வந்து ஹைட் ஆயிரும். இது ஒரு மெத்தட். பட் இது வந்து வேல்யூஸ் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னாக்கா மேனுவலாக வந்து பண்ணலாம். இன்கேஸ் வால்யூம் அதிகமாக இருக்குது அப்படின்னாக்கா அப்போ வந்து இது மாதிரி மேனுவலாக பண்ணிகிட்டு இருந்தால் நமக்கு டைம் வேஸ்ட்டு. இதுக்கான ஷார்ட்கட் கீ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து கண்ட்ரோல் ஏ கொடுத்தீங்கன்னா என்டையர் சீட்டும் வந்து செலக்ட் ஆகிரும். அதுக்கப்புறம் வந்து ஃபங்க்ஷன் F5, ஒரு சில சிஸ்டமில் F5 மட்டும் ப்ரெஸ் பண்ணாலே ஒர்க் ஆகும். இதில் வந்து ஸ்பெஷல் தென் blank. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அந்த blank செல் எங்கெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் வந்து சிஸ்டம் வந்து செலக்ட் பண்ணிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து கண்ட்ரோல் 9 கொடுத்தோம் அப்படின்னாக்கா அந்த செல்லெல்லாம் பார்த்திங்கன்னா ஹைட் ஆயிரும். இப்படி தான் வந்து நம்ம ஒர்க்கை வந்து எளிமைப்படுத்திக்கணும். இன்கேஸ் எனக்கு அந்த blank செல்லில் இருக்க வேல்யூஸ் எதுவுமே வேண்டாம், என்கிட்ட ரோமே நான் delete பண்ணுறேன் அப்படின்னா அதுவும் ரொம்ப சிம்பிள். இப்போ நான் கண்ட்ரோல் Z கொடுத்துட்றேன். ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் நம்ம இருக்கோம். செல்லு வந்து ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிட்டோம். இந்த செலக்ட் பண்ணியிருக்க செல் எதுவுமே எனக்கு வேண்டாம், ஃபுல்லாகவே delete பண்ணணும் அப்படின்னாக்கா ரொம்ப சிம்பிள். கண்ட்ரோல் -, இதில் வந்து என்டையர் ரோ, தென் ஓகே. சிம்பிளாக பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே வந்து delete ஆகிடுச்சு. இப்படி தான் ஒரு சீட்டில் இருக்கக்கூடிய டேட்டாஸை ஃபுல்லாக வந்து செலக்ட் பண்ணி அங்கே எங்கெல்லாம் blank செல் இருக்கோ அதை மட்டும் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஒன்று ஹைட் பண்ணலாம், இல்லை delete பண்ணலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டைம் எடுக்காது, ஒரு சில செகண்ட்லேயே வந்து இந்த வேலையை செஞ்சிடலாம். இது சின்ன ஃபங்க்ஷன் தான், பட் உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ உங்கள் ஆஃபீஸில் நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்பொழுது உங்கள் வேலையை வந்து எளிமையாக செய்யணும் அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சால் தான் உங்கள் வேலையை வந்து நீங்கள் வேகமாக வந்து செய்ய முடியும். இது மாதிரி இன்னொரு எக்ஸல் அப்டேட்டில் பார்க்கலாம். தேங்க்யூ.